இல்லை, நீங்கள் அரசியல் அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் மக்கள்கிட்ட நம்ம சொல்கிற விஷயத்தையோ செய்கிற உதவியை கொண்டு போய் சேர்க்க முடியும். சினிமாவில் வசனமாக பேச முடியும், ஆனால் பொலிட்டிக்கலாக இருந்தால் தான் கொண்டு போய் ரீச் பண்ண முடியும். வேற எம்ஜிஆர் வாதியார்னா எம்ஜிஆர் அவ்வளோதான். எம்ஜிஆர் சார் வச்சுதான் நிறைய இப்ப விஷயங்கள் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு டாக் ஆஃப் த டவுனா. இல்லை, அவர் இந்த இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவரை பற்றி பேசிட்டே தான் இருப்பாங்க. இப்ப ஜாதி படம் எடுக்கிறது அப்படிங்கறதே ஒரு ஜானர் மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக ஸோ எந்த படம் இருந்தாலும் ஓ இது இந்த கேட்டகரி படம் நம்ம ஏன் பார்க்கணும்னு மக்களே ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஜாதியே இல்லைங்கிற சொல்கிற படம். அங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி ஜாதி படமாக எடுக்கிற சில பேர் இருக்காங்க. இங்கே ஜாதியே இல்லை, மதமே இல்லை, எல்லாரும் சமம் தான் அப்படிங்கிறத கொண்டு போகிறது தான் இந்த யாரும் போட்ட கோடு. ஏன்னா நான் உங்களை பார்த்துருக்கேன், இந்த படத்துல பார்த்துருக்கேன், இந்த படம் ரிலீஸ் ஆகல அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க. ஆக்சுவலி என்ன நம்புறேன்னா, என்ன நடந்தாலும் என்ன நடக்கும் அது நல்லதா நடக்கும். கடவுள் என்ன பண்ணுவாங்க அது நல்ல விஷயக்காக தான் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். மூவி வேர்ல்டு தமிழ் மக்களுக்கு வணக்கம். யாரு போட்ட கோடு படத்தினுடைய ஹீரோ அண்ட் ஹீரோயின் நம்ம கூட இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். சார் வணக்கம். மேடம் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டீங்க, ரொம்ப ஒரு ப்ரெஷரா இருக்க மாதிரி இருக்கு, ஒரு ஐஸ் பிரேக்கர் மாதிரி நம்ம போவோம். ஏன்னா இது ஒரு டீச்சர் சம்பந்தப்பட்ட ஒரு படம் அப்படிங்கறதுனால தமிழ் சினிமால ஒரு ஐகானிக் டீச்சர்ஸா நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் வந்து டீச்சர்ஸா நடிச்சிருப்பாங்க சில படங்கள், உங்களுக்கு தெரியுமா? I admired ஜோதிகா மேம். சூப்பர் நடிச்சிருக்காங்களே அந்த எஸ் காக்க காக்க that movie. சார் நீங்க சார் வேற எம்ஜிஆர் வாதியார்னா எம்ஜிஆர் அவ்வளோதான். எம்ஜிஆர் சார் வச்சுதான் நிறைய இப்ப விஷயங்கள் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு டாக் ஆஃப் த டவுனா. இல்லை, அவர் இந்த இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவரை பற்றி பேசிட்டே தான் இருப்பாங்க. ஓகே, எப்படி சார் இருந்துச்சு இந்த படம் நடிக்கிற அனுபவம்? ஏன்னா இப்போ டேரக்டர் சார் வந்து கதை ஒரு மாதிரி இருக்கும், ஸ்பாட் போகும்போது அங்க நமக்கு வேற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எப்படி இருந்தது உங்களுக்கு? இல்லை, எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. சினிமா வந்து ஒரு ஷூட்டிங் போகிறதுங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஷூட்டிங்கை எங்கேயோ போனால் ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் நம்ம நடிச்சிருக்காங்கல்ல, ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. நம்ம ஒரு ஷூட்டிங்கில் இருந்து நம்மளே நடிக்கிறோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அது நல்லா ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணி அதை பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஓகே, பார்த்த ரொமான்ஸ் சீன்லாம் பயங்கரமா இருந்துச்சு ரெண்டுத்துக்கும். அது சாங்ல வர சீன்ஸ் அதெல்லாம் அவ்வளவுதான். எப்படி அந்த ரொமான்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் மாஸ்டர் அந்த அளவுக்கு அவங்க மாஸ்டர் என்ன சொன்னாங்களோ அதை செய்யணுங்கிற ஒரு கட்டாயம். சரி சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன சொல்றாங்களோ அதை டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு நாங்கள் அதை சீக்கிரம் முடிச்சிட்டோம். நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா காம்பினேஷன் நல்லா வந்துச்சு, அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு எல்லாரும் சொன்னாங்க. அது ஆக்சுவலி உண்மையே ஷையா இருக்காங்க. பட் அவங்களுக்கு ஒரு அடாப்டேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப சீக்கிரமா எனிதிங் குயிக்லி லேர்ன் பண்ணுவாங்க, அடாப்ட் பண்ணுவாங்க. அது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதனால ரொம்ப ஃபாஸ்டா இந்த ஆக்டிங் இல்லை, ஐ மீன் இந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அந்த, பிகாஸ் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது அந்த மாதிரி மைண்ட்ல வச்சுட்டு ஐ திங்க் ஹி அடாப்டட், ரொம்ப நல்லா அடாப்ட் பண்ணிருக்காங்க அந்த கேரக்டர். ஓகே, நீங்க ஆல்ரெடி ஒரு 8 ஃபிலிம்ஸ் மேல பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு அந்த ஆக்டிங்கான ஒரு மெத்தட் தெரியும். இப்போ ஒரு சீன் சொல்லும் போது எப்படி அப்சர்வ் பண்றீங்க? அதை வந்து இப்போ மெத்தட் ஆக்டிங் சொல்றாங்க, நேச்சுரல் ஆக்டிங் அந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. நீங்க எப்படி அதை அப்சர்வ் பண்ணி எப்படி வெளிக்கொண்டு வர்றீங்க? நான் எப்படி இருக்கிறேன்னா, லைக் எந்த கேரக்டர் இருக்கு, எனக்கு எந்த கேரக்டர் கிடைச்சது ஒரு படத்துக்கு, அந்த கேரக்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 1000% கொடுக்கணும் அப்படின்னு நான் பார்ப்பேன். அந்த கேரக்டர் ஆக்டிங் இஸ் நத்திங், ஜஸ்ட் அடாப்டேஷன். ஒரு கேரக்டர் அப்படியே நடிக்க வேண்டாம், அந்த ஃபுல்லா அடாப்ட் பண்ண அதுதான் ஆக்டிங் சொல்லுவாங்க. அது நடிக்க கூடாது, அதை வந்து ஒரு அடாப்ட் பண்ணா போதும். அப்படியே அடாப்டேஷன் மாதிரி அந்த கேரக்டர் ஃபுல்லா மோல்ட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா இப்போ உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து வேறையா இருக்கும், இந்த படத்தினுடைய கேரக்டர் வந்து அப்படியே ஃபுல்லா ஒரு வில்லேஜ் ஓரியன்டட் ரோலா இருக்கணும். அப்படிங்கும்போது ஏதாச்சும் படத்தெல்லாம் பார்த்து கெயின் பண்ணீங்களா, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்து பண்ணணும்? இந்த லுக் தான் நான் தான் கிரியேட் பண்ணேன் ஆக்சுவலா. ஸோ ஒரு டீச்சர்னா ரொம்ப டீசென்சி இருக்கணும், ரொம்ப டீசென்ட்டா அப்படி இருக்கணும். அந்த ஹேர் ஸ்டைல்ல நான் தான் பண்ணேன் இந்த படத்துக்கு. ஓகே, ஸோ டீச்சர்னா ரொம்ப டீசென்ட்டா இருக்கணும், ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கணும். ஒரு எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி சாரி. ஸோ அந்த லுக் ஒரு ஸ்மால் ரொம்ப ஜுவல்லரி இல்லாமல் ஒரு ஸ்மால் குட்டி ஜுவல்ஸ். ஸோ அந்த மாதிரி பார்ப்பேன். லைக் டீச்சர்ஸ்னா ஒரு நம்மளோட கடவுள் மாதிரி பார்ப்பேன் நம்மள. ஸோ அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம். சார் நீங்க என்ன ஹோம்ஒர்க் பண்ணீங்க சார்? ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் நடிக்கிறீங்க, இப்போ ஸ்பாட்டுக்கு போனா ஒரு பதட்டம் இருக்கும்ல. ஏன்னா இங்கே ஒரு லைட்டா ஒரு ஷை அப்படியே இதா மாதிரி இருக்கு, அங்க சுத்தி ஒரு 50 பேர் 100 பேர் இருப்பாங்க.
அந்த சீனை எப்படி அங்க டெலிவரி பண்றீங்க? டைலாக் வந்துரும், டைலாக்கா இருக்கும், அதை ஒரு எமோஷனா நம்ம கேரி பண்ணுவோம்ல, அது எப்படி? இல்ல நான் அந்த மாதிரி அவங்க டைரக்டர் சார் சொல்லக்குள்ள நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த சுத்தி இருக்கிற க்ரௌட வந்து நான் பார்க்கவே மாட்டேன். நான் என்ன சொல்லணும் அந்த விஷயத்த மட்டும் தான் ஏன்னா பக்கத்துல பார்த்தேன்னா எனக்கு டைவர்ட் ஆயிடுங்கிறதுக்காக நான் தேவையான விஷயத்த நேராவே பார்த்து சொல்லிவிடுவேன். திரும்ப கூட மாட்டேன். என்ன தேவையோ அத செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் திரும்பி பார்ப்பேன். எத்தனை டேக்ஸ் போச்சு? இல்ல எனக்கு மேக்ஸிமம் நானே சொல்லக்கூடாது. எனக்கு மேக்ஸிமம் இதுல பண்ணது எல்லாமே ஒரே டேக்ல எடுத்திருக்காங்க. சூப்பர் சார். சில இதெல்லாம் First 1, 2 படம். சேர்த்து போயிருக்கு. மத்தபடி எல்லாமே மேக்ஸிமம் அப்படிதான் எடுத்திருக்காங்க. அது நம்ம இப்போ மெச்சூர்டா இருக்கவங்க ஓகே, நடிக்கிறது ஓகே. இந்த கிட்ஸ் 2K கிட்ஸ் இவங்கள நடிக்க வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க. நீங்க டைலாக் கூட வச்சிருக்கீங்க 80s 90s கிட்ஸ் இல்லடா 2K கிட்ஸ் அப்படின்ட்டு. அவங்க கூட எப்படி? இல்ல அவங்க உண்மையாலுமே டேலண்டட் பெர்சன் தான். அந்த ஓவியன்ங்கிற பையன்லாம் ஏற்கனவே நடிச்சிட்டு இருக்க ஆர்டிஸ்டாட்டுக்கு துகின் நடிச்சிருக்க பையன் வந்து டைரக்டரோட சன்னு. அதனால Okay. அவனுக்கு ஆக்டிங்கே பிரச்சனை இல்ல. அவன் நல்லா அவ்வளோ டேலண்டா பண்ணான். அவனை பார்த்து நாம கத்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சே தவிர அந்த பையன் நமக்கு அவங்க மேல வரல. ஓகே ஓகே. அது பார்க்கும்போது டைரக்டர்ஸ் தான் வந்து ஃபுல்லா வில்லன் ரோலும் பண்ணியிருக்காரு. ஆமா டைரக்டர் சார் தான் பண்றாரு. அவரு தான் வில்லனா பண்ணிருக்காரு. ஓகே. எப்படி சார் இருந்துச்சு? ஏன்னா அவரு ஹீரோ மேல இருக்க கோவத்தெல்லாம் இங்க வந்து காமிச்சிருக்காரா படத்துல? ம். இல்ல ஹீரோ மேல அவர் கோவம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. இருக்கான்னு தெரியல. நல்லா பண்ணிருக்காரு. வில்லனா நல்லா பண்ணிருக்காரு. ஓகே. ஓவரால் எப்படி வந்திருக்கு மூவி நீங்க பார்த்த வரைக்கும்? அத நீங்க தான் சொல்லணும் பார்த்தேன். பட் இட்ஸ் ஒரு சோஷியல் மெசேஜஸ் மூவி. ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்காக. ஒரு நல்ல படம் தான். உண்மையா ஒரு நல்ல படம். நல்லா ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நெறைய கிட்ஸ் ஒரு போர்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இது ஒரு கண்டிப்பா ஃபேமிலி உட்காந்துட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே வந்தா அ நல்லா ஏதாவது விஷயங்கள் கிடைக்கும் படம்லேருந்து. ஒரு மெசேஜான மூவி அப்படியே சொல்லலாம். ஓகே. இப்போ அந்த சோஷியல் மெசேஜுக்கான மூவி வந்து அதுக்கான ரீச் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அதுக்கான ரீச் வந்து ஒரு சில பவுண்டரிஸ் தான் இருக்கு. அதுக்கு மேல போக மாட்டேங்குது. இல்ல போகணுங்கிறதுக்கு தான் இத நம்ம சொல்றோம். இது ஒரு 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 குறிப்பிட்ட கட்டமைப்பிலே இருக்கக்கூடாது. இத தாண்டி ரொம்ப பிராடா இருக்கு எல்லாமே. இன்னும் நெறைய அந்த விஷயத்த கொண்டு போணும் அப்படிங்கிறதுக்காக இங்க ஈக்குவாலிட்டி தான் முக்கியம். ம். இங்க வேற எந்த விஷயத்தையுமே பேசக்கூடாது. நம்ம இங்க எல்லாமே சமமா இருக்கணும் அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் இந்த படம் எடுத்திருக்கிறது. ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நீங்க கண்டிப்பா இல்ல பார்க்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏன் சொல்றேன்னா இப்போ ஒரு ஒரு ஜானர் மாதிரி ஆயிடுச்சு. இப்ப ஜாதி படம் எடுக்கிறது அப்படிங்கறதே ஒரு ஜானர் மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா, சோ கண்டிப்பா, எந்த படம் இருந்தாலும் ஓ இது இந்த கேட்டகரி படம் நம்ம ஏன் பார்க்கணும்னு மக்களே ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா. அது மாரி இருக்கிறதால தான் இது ஜாதி படம் இல்ல. ஆ. இது ஜாதியே இல்லங்கிற சொல்ற படம். அங்க நீங்க சொல்ற மாரி ஜாதி படமா எடுக்கிற சில பேர் இருக்காங்க. ஆமா. அது ஆக்சுவலி தப்பான ப்ராஜெக்ட் பண்றாங்க. ஐ மீன் ம். இது ஜாதி காஸ்ட் படம் இல்ல. இது ஓகே. ஜாதிக்கான படமே இல்ல. இங்க ஜாதியே இல்ல, மதமே இல்ல, எல்லாரும் சமம் தான் அப்படிங்கிறத கொண்டு போறது தான் இந்த யாரு போட்ட கோடு. ஓகே. மேம் எப்படி நீங்க இந்த கேரக்டர்ஸ் சூஸ் பண்றீங்க? எந்த மாதிரி இப்ப ஜானர்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கு? ஏன்னா இப்ப ஃபுல்லா வில்லேஜ் ரோல், அடுத்து மாடர்ன் அந்த மாதிரி எப்படி கேக்குறேன்? எனக்கு வில்லேஜ் ரோல் உண்மையே ரொம்ப பிடிக்கும். எனக்கு பர்சனலி எனக்கு வில்லேஜ் கேரக்டர் ரொம்ப வில்லேஜ் பாலா சாரோட படம், மணி சாரோட படம் இந்த மாதிரி பாலா சார் வில்லேஜ். படமா? பாலா சார் படம் ஹீரோயின்ஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா? பாலா சார் படம் ஹீரோயின்ஸ் எல்லாம்? பார்த்திருக்கேன். நானும் டிராவல் கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஒரு படம். ஓகே. சோ எனக்கு வில்லேஜ் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். நான் கடவுள் படத்துல பூஜா ஃபுல்லா மேக்கப்லாம் இல்லாம. நான் பண்ணியிருக்கேன். கண்ணெல்லாம் நான் பிளாக் மேக்கப் கூட போட்டிருக்கேன். அந்த மாதிரி ஓகே. பண்ணியிருக்கேன் நானு. அது ரிலீஸ் ஆகல. தட்ஸ் a different thing. பட் ஐ அம் யூஸ்ட் டு ஆஃப் திஸ் ஆல் திங்ஸ். ஸோ வில்லேஜ் ஸ்டார்டிங்லேருந்து வில்லேஜ் கேரக்டர் பண்ணுறேன். சிட்டி கேரக்டர் பண்ணவே இல்லையே. ஒரே ஒரு படத்துக்கு மட்டும் அப்பாத்தா அப்பாத்தா படம் பிரியதர்ஷன் சார் படத்துக்கு ஒரு சிட்டி. எல்லாமே வில்லேஜ் ரோல் தான் வருதா உங்களுக்கு? எனக்கு வில்லேஜ் கேரக்டர் தான் வருது. எனக்கு நான் பண்ண எல்லா படத்துக்கும் சாரி இருக்கு. ஐ திங்க் இந்த நான் ஒரு படத்துக்கு ஒன்லி வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் இருந்துச்சு. அது ரிலீஸ் ஆகல. ஓகே. அப்போ முடிவு பண்ணிட்டாங்க டைரக்டர்ஸ் எல்லாருமே இவங்கன்னா அந்த வில்லேஜ் இதுக்கு தான். And you know what, like என்னோட மேக்ஸிமம் மூவிஸ் லைக் வைஃப் ஃபர்ஸ்ட் டெபியூ படம் வந்து அது பாபுஜி சார் அந்த மாதிரி ஒரு வைஃபான ஒரு கேரக்டர் மலையாளி. அப்புறம் செகண்ட் வந்து ஒரு சாரியில விக்ரம் சாரோட ஸ்கெட்ச் கேமியோ ரோல் அது ஒரு சாரி. நான் அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணேன். அது வந்து ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் டுவெல் கேரக்டர். அது ரிலீஸ் ஆகல. அது கொஞ்சம் வெஸ்டர்னைஸ் கேரக்டர். அதுக்கப்புறம்லேருந்து இறுதி முயற்சி அண்ட் திஸ் மூவி அப்பா ஒரு சிட்டி போர்ஷன் அதுவும் சல்வார் கமீஸ் அந்த மாதிரி. ஸோ வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் இல்லையே என்னோட எல்லா படத்துக்கு. பட் இந்த படத்துக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக என்னன்னா டைரக்டர் சார் 2 பாட்டு வச்சிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லா சாங் சௌந்தர்யன் சார் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சாங்ல ரொம்ப அழகான காமிச்சிருக்காங்க அவர் டிஓபி ஜான்சன் சார். ஸோ யா இந்த படத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா
ஒரு சாங் 2 சாங் இருக்கு, கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டிருக்கு, அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல நீங்க பாலா சார் படம் சொன்னீங்கல்ல, அங்க போனா அதெல்லாம் எதுவுமே இருக்காது. எதுவுமே இல்ல. சோ நான் அந்த மாதிரி பண்ணிருக்கேன். நடிக்க தயார். ரெடி. ஐம் லைக் ஐம் சி நான் ஒரு நடிகை. நான் ஒரு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் ஐ வில் கிவ் மை 1000%. ஐம் a trained actor. நான் ஒரு trained கிளாஸ் அந்த actor. மாதிரி எல்லாம் போய். நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஒரு ட்ரெயின்ட் ஆக்டர். ஸோ நான் மேபி படம் ரிலீஸ் ஆகலை, ஆனால் நான் ஆக்டிங்ல ரொம்ப நிறைய வருஷமா இருக்க ஆக்டிங் பண்றேன். ஸோ அதனால அதான் எந்த இப்ப படம் கேரக்டர் பண்றோம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் போது எல்லாமே முடிஞ்சு ரிலீஸ் ஆகல அப்படிங்கும்போது நமக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்காம இருக்கும்ல, அது எப்படி இருக்கு? ஏன்னா நான் உங்களை பார்த்திருக்கேன், இந்த படத்துல பார்த்திருக்கேன், இந்த படம் ரிலீஸ் ஆகல அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க. ஆக்சுவலி என்ன நம்புறேன்னா, என்ன நடந்தாலும் என்ன நடக்கும் அது நல்லதா நடக்கும். கடவுள் என்ன பண்ணுவாங்க அது நல்ல விஷயக்காக தான் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இந்த படம் நான் 3 வருஷம் முன்னாடி ஷூட் பண்ணேன். அப்போ நான் ரொம்ப குண்டா இருந்தேன் இந்த படம் பண்ணும்போது. ஆனா டைரக்டர் சார் எனக்கு பார்த்துட்டு தான் காஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த அந்த ரோலுக்கு படத்தோட. அப்படி வேணும். நான் 10 கேஜி எக்ஸ்ட்ரா இந்த படம் பண்ணும்போது. ஸோ இந்த படம் 1 இயர் போச்சு, 2 இயர்ஸ் போச்சு. தென் எனக்கு நடுவில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நடக்கவே முடியலையே. தென் அப்புறம் பார்த்தா இப்போ கரெக்டா 6-7 மந்த்ஸ்லேருந்தே ஸோ ஐ லாஸ்ட் ஹோப். பிகாஸ் இது வந்து நம்ம கையில இல்லையே. நான் ஒரு நடிகை, நான் நடிக்கணும் அவ்வளவுதான். சம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் நம்மளோட ஜாப் கிடையாது. ஸோ அப்படி நான் விட்டுட்டு ஓகே எப்போ ரிலீஸ் ஆகும் தெரியலையே, லீவ் இட் டு காட். தென் பார்த்தா ஒரு நாள் கால் வந்தது, இந்த மாதிரி ஆடியோ லான்ச் இருக்கு, படம் ரிலீஸ் ஆக போது, போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், சந்தோஷமா இருக்கு, நல்ல விஷயம் தான். ஓகே சூப்பர் மேம். சார் எப்படி சார் தொடர்ந்து படங்கள் நடிக்க போறீங்களா? என்ன டிசிஷன்ல இருக்கீங்க? இல்ல நான் சினிமா வந்து இப்போ பண்ணியாச்சு அவ்வளவுதான். நான் அதுக்கான சூழல் இப்ப இல்ல. ஏன்? இல்ல நான் பொலிட்டிக்கலா இருக்கேன் நானு. அதனால அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அதை பார்க்கணும், அதுல இருந்து தான் மத்த எந்த விஷயம் பண்ணணும். ஓகே. ஏன்னா இல்ல சில நடிகர்கள் ரெண்டுமே டிராவல் பண்றாங்கல்ல, எல்லா பக்கமே போயிட்டு இருக்கு, ஆந்திரால இருந்து தமிழ்நாடு வரைக்கும் இருக்கு. மல்டி டேலண்டா இருக்காங்க, அவங்க செய்யலாம். நமக்கு அந்த டேலண்ட் இல்ல. ஓகே. No, he is also multi talented. Yeah. வேணாம் பொலிட்டிக்கல் மட்டும் போலாம் அப்படிங்கறதுக்காக. அப்ப இந்த படம் பொலிட்டிக்கல் மட்டும் போகணும்னு நினைக்கிற ஒருத்தர் ஏன் இந்த படம் நடிக்கிறாரு? அதுல என்ன சொல்ல வராங்க அப்படி? இல்ல நீங்க அரசியல் அதிகாரம் இருந்தா மட்டும்தான் மக்கள்கிட்ட நம்ம சொல்ற விஷயத்தையோ செய்யற உதவியை கொண்டு போய் சேர்க்க முடியும். சினிமாவில் வசனமா பேச முடியும், ஆனா பொலிட்டிக்கலா இருந்தா தான் கொண்டு போய் ரீச் பண்ண முடியும். ஓகே. அப்ப நம்ம வந்து நம்மளோட கருத்து எல்லாமே பொலிட்டிக்கலா நம்ம செய்யணும்னு ஆர்வமா இருக்கும். அதை மெசேஜா வந்து சினிமாவை கொண்டு போய் சொல்லியிருக்கோம். அதுதான் அப்படிதான் நான் பாக்குறேன் அது. ஓகே. உங்கள் படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் த இன்டர்வியூ. நன்றி. Thank you. நன்றி. Thank you.